ஐஷு மம்மி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. தோ ரெடி ஆயிட்டேன் மம்மி. ஆனந்தி கிட்ட கொடுத்துரு. அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஐஷு வரியா? வரேன் மம்மி. பேக் பண்ணிக்கோ. கோ. இந்தடா. ஐஷு பாக்கெட்ல என்ன? ஒண்ணும் இல்லையே, எம்டி பாக்கெட் தான். அம்மாக்கு தெரியாம சாக்லேட் எடுத்து வச்சிருக்கியா? இல்லையே. சரி இந்தா. மை டியர் ஆனந்தி. ஸ்கூலுக்கு படி காமிச்சா தூது போயிட்டியா நீ? தூது? இனிமே இப்படி பண்ணியாடி? சொல்லு, இனிமே இப்படி பண்ணுவியா? கொழுப்பு அதிகமாயிடுச்சுடி. வாய் மூடு. அவங்க கிட்ட சொல்லுவியா? சொல்லுவியா? வாய் மூடுறி. அவங்க கிட்ட இத சொன்ன வாயிலேயே சூடு போட்டுருவேன். மம்மி ப்ராமிஸ் சொல்ல மாட்டேன் மம்மி. மம்மி குழந்தையே இல்ல. இனிமே அம்மா கை வச்சிங்க. வாடக்கணா வாடக்கணா. என்னடா என்னடா என்னடா? ஒண்ணுமே தெரியாது. சரி சரி போன போது விடு. குழந்தைய போய் அழாத இருக்கணும். அழாத. சாக்லேட் வாங்கி கொடுத்துருவா. அழாத. அடையறதுக்காக கொலை கூட பண்ணுவேன்னு சொல்றாங்க மாலதி. ஐயோ, அவ்வளவு மோசமான லேடியா? ஆனா சுந்தர் தான் அவங்க சுயரூபத்தை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஆனந்தி. முதல்ல உங்க ஆளை சந்திச்சு உங்க லைஃப பத்தி ஒரு முடிவு எடுக்கணும். இல்லன்னா தப்பாயிடும். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாலதி அங்கே இருங்க, நான் அங்க வரேன். போட்டு திருப்பானந்தி. அவர்தான் மிஸ்டர் ஜார்ஜ். உனக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வர சொன்னேன். அவரா? அவரையா நீ லவ் பண்ற? நீ இப்படி எதிர்பார்க்கல. எப்படிமா? நான் அவரோட பிசிக்கல் பர்சனாலிட்டியை பார்த்து லவ் பண்ணல. நான் லவ் பண்றது அவரோட போராட்டத்தையும் மென்டல் பர்சனாலிட்டியும் தான். 7 வயசுலயே போலியோ அட்டாக்ல அவருக்கு 2 காலும் ஊனமாயிடுச்சு. அதை பொருட்படுத்தாம அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அங்க அவரை எல்லாரும் நுண்டி சப்பானின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம பிகாம் படிச்சு MBA முடிச்சு இன்னைக்கு பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அவரோட கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் லவ் பண்ணிட்டேன். கிரேட். உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உங்க வீட்ல இந்த மேரேஜ் ஒத்துப்பாங்களா? மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனா எங்களை எதுவும் பிரிச்சிட முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவோம். முடியலையா சேர்ந்து செத்துருவோம். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. சாகிறதுக்காகவா லவ் பண்றோம்? சேர்ந்து வாழணும்டி. அதுக்காக போராடணும். உன் நல்ல மனசுக்கு உன் லவ் கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ப்ரே பண்றேன். தேங்க்ஸ் டி. ஹலோ. ஹலோ மாலதி. ஆமா, நான் சுந்தர் பேசுறேன். ஆனந்தி உங்க கூடவா இருக்கா? ஐ எம் சாரி. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நீ சொன்னது கரெக்ட் தான். அதே மாதிரி எங்க அண்ணியோட ஃபீலிங்ஸும் கரெக்ட் தானே. அவங்களோட பயத்திலையும் அர்த்தமா இருக்கு ஆனந்தி. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்குன்னு வேற யார் இருக்காங்க? அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்னை விட 5 வயசு தான் அதிகம். நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. நாமே அன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. குட் ஐடியா. நானும் அதான் நினைச்சேன். நாளைக்கு சண்டே. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நமக்கு இதான் வேலை. எது? மாப்பிள்ளை தேடுறது. நல்லா இருக்குல்ல? எதுக்கு வீண் சொல்லுவேன்? சூப்பர்மா.
கை கடக்கமா பல பலன்னு மினுக்குது இல்ல மச்சி. பார்த்தாலே துணுக்கு துணுக்குங்குது மனசு. பில்லு அங்க கொடுத்துக்கலாம். ம். இதுக்கு பில் போடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன சார் சூப்பரா 2 ஊப்பர் வேணும். கிடைக்குமா? 4000 மேடம். அதெல்லாம் அங்கதான் சார் கிடைக்கும். ஊஃபர் இல்லைன்னா பரவாயில்ல, 2 ஸ்பீக்கர் பெரிய சைஸ்ல கிடைக்குமா? சீக்கிரமா பில் போடுங்க. சார் ஒரு நிமிஷம் பேக் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல கொடுங்க. ம். என் மேல உனக்கு எவ்வளவு லவ், அன்புன்னு சொன்னேன். இப்போது புரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க ஆசைப்படுற மாதிரியே கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ரியலி? தேங்க்ஸ். வாங்க. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ணி இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இந்தா தோ அண்ணி வந்துட்டாங்க. வாங்க நீ. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்? ஹீஸ் அன்மேரிட். ஓ. எக்ஸ்கியூஸ் மீ, இப்பயே வந்துடுறேன். என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் அவருக்கு காஃபி டீ ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல நீ, நான் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்க ஒரு தடவை பேசி பாருங்களேன். தனியா பேசலாமா? தாராளமா. நீங்க தானே வாழ போறீங்க, நாங்க மேல இருக்கோம். ஆனந்தி. ம். ம். கம். சொல்லுங்க சார். உங்களை பார்க்கலான்னு. பார்த்தாச்சுல? என்ன படிச்சிருக்கீங்க? BA எக்கனாமிக்ஸ், ஒரு பிரைவேட் கம்பெனில 3500 ரூபாய் salary. நான் இங்க ஒர்க் பண்றேன், எவ்வளவு salary வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ரயில்வேல ஒர்க் பண்றீங்க, 12500 ரூபாய் salary. அப்போ என் பிளஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மைனஸ் தெரியும். என்ன தெரியும்? உங்க வலது கையில அழகான ஒரு தழும்பு இருக்குது. உங்களுக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் செத்தார்னு தெரியுமா? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை. அது போய் உண்மைய உங்ககிட்ட மட்டும் சொல்றேன்.
சார் எவ்வளவு ஸ்டைலா எக்ஸசைஸ் பண்றான் பாருங்க. பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கான்ல. பாருங்க. தப்பு பண்றேன்னு தோணுது. சுந்தர இன்டர்வியூக்கு போக விடாம ஏன் தடுத்த? அவன் இப்ப வேலைக்கு போய் என்ன பண்ணும்? நீ அவன்கிட்ட பழகுற விதம் பாசமா தெரியல. வேற என்னவா தெரியுது? அப்ப மனசுல எதுவும் இல்ல. ஆனா உன் மனசுல அவன் கிட்ட அவனை நீ தப்பா இன்ட்யூஸ் பண்ண முயற்சி பண்ற. ஆமா. ஆமாவா? ஆமா ஆமா நான் அவனை விரும்புறேன். ஏய், அவன் உன் குழந்தைடி, என் தம்பி. அதனால உங்களை விட நல்ல புருஷனா இருப்பாங்க. ப்ராமிஸ். குடும்ப பொம்பளை மாதிரி அடி பேசுற. குடும்ப பொம்பளைனா குத்து விளக்க பிடிச்சிட்டு கும்பிட சொல்றீங்களா? அடங்க மாட்டியா நீ? அடங்கா பிடாரின்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் கேர். ஏண்டி நீ பேசுறது துரோகமா தெரியல? துரோகம்? அப்ப நீ எனக்கு பண்ணது? நீயா இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. லவ் பண்றப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் நடிச்ச? பெரிய புத்திசாலி, ஹீரோ. நிஜத்துல நீ ஒரு ஜீரோ. நீ என்னை ஏமாத்திட்ட சக்தி. You just cheated me. தப்பு பண்ணோன்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? தோணுதே, அவனை பார்த்தா தோணுது. இங்க இல்ல. இவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கல. அந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். யோ இந்த பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்காத. எனக்கு மனசு இருக்கியா? உணர்ச்சி இருக்கு. நான் உன்னோட சந்தோஷமா இல்ல. புரிஞ்சுதா? I am not satisfied with you. பச்சையா சொல்லணும்னா உன்னை எனக்கு பிடிக்கல. நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிடும் அப்படியே இருக்கான் அவன். அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை நான் விரும்புறேன். அவன் மேல பைத்தியமா இருக்கேன். யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போயிடு. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாரு. என்ன நீ அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? அவரு போயிட்டாரு. ஏன்? ஒரு உண்மையை சொன்னேன், ஓடிட்டாரு. என்ன? அவரு போன போட்டு விடுங்கக்கா, நாங்க வேற மாப்பிள்ள பாக்குறோம். நீ என்ன புரோக்கரா? எனக்கு மாப்பிள்ள பாக்குறத விட்டுட்டு உங்க வீட்டுல உனக்கு ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்லு. ஆனந்தி, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வருவ, உனக்காக அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அவனோட நான் குடும்பம் நடத்தணும். குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்கும். அவன் குழந்தை மேலதான் பாசமா இருப்பான். அதுக்குள்ள என் அழகு, இளமை எல்லாமே போயிடும். நீயும் உன் குடும்பம் உன் குழந்தைன்னு தனியா போயிடுவ. அப்புறம் உங்க அண்ணன் பொண்ணோட கதி என்ன ஆகும்? இல்ல நீ அவன் நடு தெருவுல நிப்பா, பிச்சைக்காரியா. உங்க மனசுல என்னதான் இருக்கு? உங்க அண்ணன் பொண்ணுக்கு உன்னாலதான் சரியான அப்பாவா இருக்க முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட சாய்ஸ் நீதான். இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. ஹலோ ஆனந்தம். சொல்லு சுந்தர்.
உடனே ஒரு கார் எடுத்துக்கோ. சரி. கொஞ்சம் பூ பழம் வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. எங்க போறோம்? ஆனந்தி வீட்டுக்கு. சிது நானே உங்க கூட வரேன். உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ போய் படி. நெக்ஸ்ட் 2 டேஸ் லீவ் தானே? சொன்னா கேளு. மம்மி 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 சித்து வெளியில போறாரு மம்மி, என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்க சொன்னா அவரு கேட்பாரு மம்மி. ப்ளீஸ் மம்மி, மம்மி ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி வாங்க மம்மி, நல்ல மம்மி தானே மம்மி. சீக்கிரம் மம்மி, அவரு போறாரு மம்மி. மம்மி சீக்கிரம் மம்மி வாங்க மம்மி, சீக்கிரம் மம்மி. மம்மி சீக்கிரம் வாங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, அவரு போறாரு மம்மி. மம்மி அவரு போறாரு, சீக்கிரம் வாங்க மம்மி. மம்மி சீக்கிரம் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, சீக்கிரம் வாங்க மம்மி. மம்மி எரேது மம்மி. மம்மி வேணாம் மம்மி. மம்மி எரேது மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி வேணாம் மம்மி. ப்ளீஸ் மம்மி வேணாம் மம்மி. மம்மி அப்படி பாருங்க மம்மி, பயமா இருக்கு மம்மி. மம்மி மம்மி ப்ளீஸ். ஐயோ அம்மா கிட்ட வாடா, அம்மா கிட்ட வாடா செல்லம். ஐயோ என் குழந்தை மேல தவறி பால் கொட்டிடுச்சு. என் குழந்தை மேல பால் கொட்டிடுச்சு. ஐயோ என்னாச்சு? ஐயோ என்ன பயப்படாத செல்லம். அழாதடா, அழாதடா. குச்சி போட்டு வாடா. டாக்டர் கிட்ட போடா. சித்து இருக்காரா? அழாதடா கண்ணா. அழாதடா. ஒண்ணுலடா, ஒண்ணுலடா. கொட்டி உன்னை என் கூடவே வச்சுப்பேனே. கொஞ்சம் 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 காலாட்டாத, காலாட்டாத. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல. சின்ன ஊசி. வலிக்காதுமா, வலிக்காம போட்டு கையை காமி. கையை காமி. கையை லூசா வச்சுக்கோ. ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் தூங்குவா, எழுந்ததும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரி டாக்டர். அவ்வளவுதான்டா. குட் கேர்ள். ஐயோ வேணாஜிது, பயமா இருக்கு. மம்மி வேணாஜி. நீ இருந்ததுனால உங்க அண்ணன் பொண்ணை காப்பாத்திட்ட. நீயும் இல்லைன்னா ஐயோ. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடு. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். அதுக்காக நீயும் எங்களை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். என்னடா சித்து, மம்மி வேணும்னே மேல பால ஊத்திட்டாங்க. என்னடா சொல்ற? அம்மா சித்து, மம்மி வேணும்னே தான் மேல பால் எடுத்து ஊத்திட்டாங்க. சித்து வேணாம் சித்து, நான் சொன்னேன்னு மம்மிக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. சித்து ப்ளீஸ் சித்து, எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க. இல்லடா, சித்து போகலடா. பயமா சித்து இருக்கு. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தூங்குடா செல்லம், தூங்குடா. தூங்கு. ஹலோ ஆனந்தி, யா நான் சுந்தர் பேசுறேன். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர போறேன். உன்னை பொண்ணு கேட்டு. ரியலி? ஆமா, உங்க வீட்டுல சொல்லிடு. பாய். விலகி இருந்தாலே எதுவும் பொதுவுடம விரும்பி சேர்ந்தாலே கையில் தனியுடம எட்டி இருந்தாலே அதுவும் பொதுவுடம கட்டி கலந்தாலே மனங்கூட தனியா இருந்தாலே தைராக புடிச்சு போகுமடி என்னோட நீயோ சேர்ந்தா குடிசைக்குள்ளும் கொண்டாட்டம். மகடு தனியுடம விலகி இருந்தாலே எதுவும் பொதுவுடம விரும்பி சேர்ந்தாலே
கொஞ்ச நாத்தனா அவனை உள்ளதான் வரந்த வரம் படிச்சுனா வரும் அதுதான் வரப்ப அதுல உணவுதான் நேர விரியடா ஆழ உனக்குதான் அசத்து 3 காலையும் மூச்சு விடாம முடிச்சா நீயும் சமத்து தையாரே தையா தையாரே தையா ஏதோ நீய செஞ்சதுக்கு இப்போ கொஞ்சம் நானும் தார அக்காவாணி செஞ்ச ஊடே பத்துக்கு ஒன்று தார ஆறில் ஒண்ணு நீயானந்தாண்ட சிக்கோ ஆகலாம் தோழ என்ன ஏமாத்தனா உங்களை கொள்ள போகும் தலத்திலகு வச்சேன் காவல் காத்துமே கடந்த எந்திரம் எல்லாம் என்னத்தை செய்யும் மேலைக்கு நான் தான் தேவை அக்டோபர் புரட்சி செய்வேன் ஆயுதத்தை தூக்க போற செங்கோடிய நாட்டினாக்க உங்கடி சாயோசி வச்சு பேசும்போதே புட்டத்தான கச்சு சங்களோட வேணாராசா சங்கம் பதினிய வாசி உதடு தரையுடம விலகி விலகி இருந்தாலே எதுவும் எதுவும் பொதுவுடம விரும்பி சேர்ந்தாலே கையும் தனியோடம எட்டி எட்டி இருந்தாலே அதுவும் பொதுவுடம கட்டி கலந்தாலே உதடு தரையுடம எதுவும் எதுவும் பொதுவுடம கையும் தனியோடம அதுவும் பொதுவுடம பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஷீ இஸ் லக்கி. அப்போ உங்க ஆனந்திய எங்க சுந்தருக்கு தரேங்கிறீங்க. சந்தோஷம். அப்படி பார்த்தா